சிங்கராஜன் கோபத்துடன் கர்ஜித்தான். நரியே, இந்த காட்டில் நான் தான் ராஜா. தண்ணீரை முதலில் நான் தான் பயன்படுத்துவேன். மற்றவர்கள் அதற்கு பிறகுதான் பயன்படுத்த முடியும். யாராவது என்னை எதிர்த்தால் அவர்களை அழித்து விடுவேன் என்று மிரட்டினான். விலங்குகள் அனைத்தும் பயந்து மௌனமாயின. ஆனால் முயல் மட்டும் தைரியமாக முன்னே வந்து, சிங்கராஜனே, நாம் அனைவரும் இந்த காட்டில் ஒன்றாக வாழ்கிறோம். தண்ணீர் அனைவருக்கும் பொதுவானது. உங்கள் பலம் எங்களை மிரட்டலாம், ஆனால் ஒற்றுமையாக இருந்தால் நாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று கூறியது. சிங்கராஜன் இதை கேட்டு இன்னும் கோபமடைந்தான். முயலே, உனக்கு இவ்வளவு தைரியமா? இனி யாராவது என் ஆணையை மீறினால் அவர்களுக்கு மரணமே தண்டனை என்று கூறி கூட்டத்தை முடித்துவிட்டு சென்றான். சிங்கராஜனின் கோபமும் ஆணவமும் காட்டில் உள்ள விலங்குகளுக்கிடையே பயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் முயல் மற்ற விலங்குகளை ஒன்று திரட்டி, நாம் பயந்தால் நம்மை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். சிங்கராஜனின் கோபத்தை அவனுக்கு எதிராகவே பயன்படுத்துவோம் என்று ஒரு திட்டத்தை தீட்டியது. விலங்குகள் ஒன்று கூடி மலைப்பகுதியில் உள்ள நீரோடையை அடைய ஒரு வழி கண்டுபிடித்தன. ஆனால் அந்த வழியில் ஒரு பெரிய பாறை தடையாக இருந்தது. விலங்குகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து அந்த பாறையை அகற்றுவதற்கு முயற்சி செய்தன. குரங்கு மரங்கள் ஏறி, மான் வேகமாக ஓடி, நரி தந்திரமாக திட்டமிட்டு, முயல் தலைமை தாங்கி அனைவரும் ஒரு குழுவாக செயல்பட்டனர். இதற்கிடையில் சிங்கராஜன் தனியாக மலைப்பகுதிக்கு சென்று நீரோடையை அடைய முயற்சித்தான். ஆனால் பாறையை தாண்ட முடியாமல் அவனது. இந்த கதையை முழுவதுமாக கேட்க ரிலேட்டட் வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.